முடியுது உங்களுக்கு. இப்போ ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க. இது சுத்தமா எதுவுமே கஷ்டம் தெரியல சார். இருந்த பெயின்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. இருந்தாலும் நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்றதுக்காக சரி வரலாம். ஏன்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு கஷ்டமும் இல்ல, ஃபுல்லா நார்மலா இருக்கு. சரி எல்லாமே நல்லா சரியாச்சு உங்களுக்கு. சரி 5 இயர்ஸ் வலி வந்து இப்போ நல்லா நார்மல் ஆயிடுச்சு. இன்னொன்னு வந்து என்னன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் கூட எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். சந்தோஷம். நானும் ஒரு 7 வருஷம் நான் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. நீங்க பண்ணது எனக்கு ரொம்ப ஜென்யூனா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணீங்க சார். ஓகே தேங்க் யூ. நானே ஒரு 2-3 பேரை ரெஃபர் பண்ணியிருந்தேன். அவங்களும் வந்திருந்தாங்க போல. வந்தாங்க, பார்த்தாங்க. நல்லா எப்படி சொல்ல, பேக் முதுகெலும்பு ஆபரேஷன் பண்ற கட்டத்துக்கு போய் உங்ககிட்ட வந்து சரியாச்சு அப்படி சொன்னாங்க. ஆக்சுவலா நம்மகிட்ட வரவங்க எல்லாருமே வந்து ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வருவாங்க. ஆனால் இப்போ வந்து மற்றவங்கள்ட்ட போயிட்டு அவங்க கியூர் ஆகாத பேஷண்ட்ஸ்லாம் இப்போ வராங்க. அவங்க எல்லாமே நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதை கேட்டுட்டு இப்போ ஸ்டார்டிங்லேயே வர பேஷண்ட்ல வந்துட்டு இருக்காங்க. மேடம் இன்னைக்கு லாஸ்ட் ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு பண்ணிக்கலாம். தேவையில்லையே சார், ஐ அம் ஆல்ரெடி நல்லா இருக்கேன். என்னன்னாக்க இன்னைக்கு லாஸ்ட் வந்து ஹீலிங் பண்ணுவோம். ஹோல் பாடி ஹீலிங், ஆஸ்டியோபதியில எல்லாமே ஹீலிங் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். இது வந்து உங்க பாடி வந்து ரீஜெனரேட் ஆகும். உங்களுக்கு பாடியே வந்து அது ஹீல் பண்ணுவோம் பாடி உங்களுக்கு. சரிங்களா மேடம்? ஆக்சுவலா ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நல்ல இந்த லாஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் நாங்கள். சரிங்களா? வாங்க ட்ரீட்மெண்ட் போவோம். குட். எல்லாமே பெர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு மேடம் உங்களுக்கு. சூப்பர். ஓகே ரிலாக்ஸ் மேம். குட். Good. Good. Very good. சூப்பராக ஆயிடுச்சு மேடம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெர்ஃபெக்ட். ஓகே. Good. Good. Perfect. எல்லாம் அருமையாக செட் ஆயிடுச்சு மேடம். பெர்ஃபெக்டாக. நோ ப்ராப்ளம். கழுத்துக்கு ரிலாக்ஸ் ஆகும் மேடம். ஃப்ரீயாக இருங்க. ரிலாக்ஸ். டேக் டீப் ப்ரீத். ரிலாக்ஸ். ஓகே. விட்டுருங்க. ஃப்ரீயாக விட்டுருங்க. குட். விட்டுருங்க. ஃப்ரீயாக. படி வச்சுங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட். ரிலாக்ஸாக இருங்க. இதை வச்சுங்க. விட்டுருங்க. அதை அப்படியே ஃப்ரீயாக வச்சுங்க. ஓகே. டேக் டீப் ப்ரீத் மேம். டீப் ப்ரீத். ரிலாக்ஸ். குட். ரிலாக்ஸ். விட்டுருங்க. ஃப்ரீயாக வச்சுங்க. டேக் டீப் ப்ரீத். ரிலாக்ஸ். இப்போ வந்து எனக்கு 3rd சிட்டிங்ஸ் வந்திருக்கேன். எனக்கு 2 சிட்டிங்ஸ்லேயே எனக்கு கழுத்து வலி, பேக் பெயின், அப்புறம் இடுப்பு வலி, கால் வலி, பாதம் வரையுமே ஃபுல்லாக முதுகு பூராவுமே வலி எடுக்க ஆரம்பிச்சு. பின்பகுதி பூராவுமே வலி இருந்தது. ஏன்னா எனக்கு 2 குழந்தைங்க. அது வந்து நார்மல் டெலிவரியில் தான் எடுத்தாங்க. ரொம்ப வலியில் வேதனையில் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். இது வந்து 3rd சிட்டிங்ஸு. எனக்கு 2nd சிட்டிங்ஸ்லேயே டோட்டலாக எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. நான் நல்லா இருக்கேன். நான் ஒரு 2 பேரை ரெஃபர் பண்ணியிருந்தேன். அவங்களும் வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் இப்போ கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது 3rd. எனக்கு வந்து ஃபுல்லாக எல்லா ப்ராப்ளமும் மெயினாக சொன்னால் லேடிஸ்க்குன்னுட்டு பார்த்தா இர்ரெகுலர் பீரியட்ஸு. எனக்கு ஒரு மாதத்துக்கு 2 தடவை, அதுவும் இர்ரெகுலர். ஒரு கோவிலுக்கு போக முடியாது, ஒரு நல்லது கெட்டதுக்கு நம்ம கிளம்ப முடியாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு 14 வருஷம் ப்ராப்ளம் வந்து எனக்கு நார்மல் ஆகிடுச்சு. இர்ரெகுலர் பீரியட் எனக்கு நார்மல் ஆகிடுச்சு. வலி வேதனை இல்லாத நிம்மதியாக சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம்.